பெண்ணே கேளுந்தன் பிள்ளை ரெண்டு தன் உயிரை கல்ல கபுளாய கரிகால ஜோலனவன் கொன்னதினால் காளி கூண்ட மனமுடைந்தோ என்னிடத்தில் வந்து எவ்வளமையும் உரைத்தோம் பாலர் மொழித்தோ பரம்பெரிய வைகுண்டரும் சீலமுள்ள தரும சீமையர சாடுகையில் வருவேனது மட்டும் வடவா முகமதிலே குருவே துணையனவே கோவிந்திருப்பேன் என்றிருந்தாள். இப்போதவൾക്ക് இங்கு வர நியாயம் உண்டோ நற்பாடு வந்த நல்ல மரங்காளியைத்தான் அழைக்கிறேன் என்றோ ஆதி நினைக்கலுற்றார் இலகிறேன் என்று பெரிய குலமகாளி உடன் வந்து நாரணரை வந்து பதங்குவித்தோம் உடன் வந்து நின்று சிவனை அடித்தொழுது வாளரெல்லாம் முந்தன் பாதம் வந்து சேர்ந்தாரென்றோ மாலவரே எந்தன் மனது மகிழ்ந்ததையா நாரணரும் மெச்சி நன்றாயக மகிழ்ந்தோம் காரணமதாக களி கோந்தினிதாக வைகுண்டநாதருக்கும் வாழ்மடந்தை மாதருக்கும் கை கண்ட நல்ல கல்யாணமும் உயித்தோம் மணிவை குண்டருக்கு மாமகுட முஞ்சோட்டி அணியாபரணம் அநேகம் எடுத்தணிந்து தங்க குல்லாவும் தளிரு நீர சட்டையிட்டு பெண்கள் கூறவையிட பெரும் பொன் மாலையும் சூடி நீர் மரிமளமோ பவள நீர பொட்டுமிட்டு நன்னீர்கள் ஆடி நாரண கண்மணிக்கு ஆலத்தீ வன்னி ஆகாயதி வெட்டமும் கோலமடவார்கள் குக்குளித்து நீராடி பட்டுமணிகள் பரிமணங்களும் புரிந்தோ கடு முறையாய் கண்ணிய தந்தோயிலா தேவர்களும் மூவர்களும் திசை வென்ற மன்னர்களும் மூவர்களும் நல்ல முளைத்த பல செந்துகளும் நான் முகனோ வேத நல்ல மறையோரும் வானுகமோ மண்ணுகமோ மன்றுகமோ வன்றனவே எல்லோரும் நன்றாய் ஏக மகிழ்ச்சியுடன் நல்லோர்கள் எல்லாம் நாரணர் நார் பொன்பதிக்குள் கருப்பவி சுவந்து சிங்கார பொற்பதிக்குள் மறுபுகழும் சிங்கா ஆசனத்தில் மகிழ்ந்திருக்க போவோம் எனவே பெரியவை உண்டரையும் கோவேங்கிரி போல் குருவை ரதம் இதேற்றி தேவாதியெல்லாம் சிவ சிவா போற்றியன சீவ செந்தெல்லாம் திருப்பாட்டு கூறி வர தெய்வமடவார் திருக்குறவை பாடி வர மெய்வதிந்த சான்றோர் முகுமுகனவி கூடி கட்டியங்கள் கோரி கனகம் பொடி எந்தோவி கட்டி கட்டி என்றும் கீர்த்தனங்கள் பாடி வர வாரி சங்கூத வாய்வு மலர் தூவ நாரி வருணன் அல்லந்தி மலர் தூவ இந்த கொடுவா
எழுந்துரதோமிதேரி சிந்தர் மகிழ சிவமும் திருமாலும் கூடரதமேதில் குண்டங்கி நிதிருந்தோ லாடர் மகிழ நல்ல தேரு பவுசுவோ நேராக வந்தோ நடியோன்பதிதனிலே சீராய் பதிமுடுக சகளதுவே தானேங்கி அமைந்தலைந்து கொண்டிருந்த அழகுபதி கோபுரமும் சமைத்து இருந்த தங்கமணி மண்டபமும் மண்டபமும் மேடைகளோ மணிவீதி பர்த்தருவம் வைகுண்டரை கண்டு அந்த கோடி மரங்களும் தோன்ற வாரியது நீங்கி வைத்தலுக்கில் போயிடவும் சாதி வைகுண்டர் சாபம் நிறைவேறி சாபோ நிறைவேறி தானாய் நினைத்ததெல்லாம் யாம முறையாய் அங்கே கோதித்திடுமா என்னென்ன யாமம் எல்லாமே இட்டதெல்லாம் பொன்பதிதான் புறந்தாள வந்ததினால் நிறைவேறினானும் நிச்சயத்தமை வரம்போல் குறைபடிகள் வாராமல் குணமாக வாழுமென்றார் இப்படியே யாமோ எல்லாம் நிறைவேறி 32 மூகிந்த சிங்காசனத்தில் சபோத்தமானாகர் சேவிங்க இருபுறமும் ஒன்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மறுமன்னருதிரி வையகத்தில் இல்லாமல் வெறுமஞரான வெற்றி வைகுண்டருமே சிங்காசனம் இருந்து தெய்வஜொங்கொள்ளடந்தி பொங்காரமான புவிந்தருவராஜ்யத்தில் ஆளுவாரன்ற ஆகம நூல்படியே 7 வெண்மக்கள் இனமொன்றாய்தான் கோடி வாழவேணும் எனவே வாய்த்த சிங்காசனத்தில் ஆள வைகுண்டர் அவர் இருந்தார் முன்மாதி கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவே ஞான விண்ணுக்கும் எவர்க்கும் வேத ஒளிச்சுடரான மூர்த்தி ஒன்னுக்குள் ஒன்றாய் நின்று உலகிறேன் அனைத்தும் காக்கும் அன்னுக்கும் கடந்த சோதி ஹரிபூலம் அறியாதேதோ எல்லாம் அல்ல எல்லாமான ஆதி மூலப்பொருள் சுவாமி தோப்பு ஐயா பொன்னு திருவடியை பணிந்து ஐயாவின் பேரருளால் பூலாங்குளம் வெற்றி நகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தில் ஐயா இங்கே பனையடி அன்புபதி ஒன்று அமைத்து அதன் மூலம் மக்களுடைய குறைகளையும் நொம்பலங்களையும் தீர்த்து கொண்டு இன்று 7வது ஆண்டாக ஐயா நம்மை சிறப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படி இந்த அன்புபதியானது மக்களின் தர்மத்தால் நடத்தப்படுகிறது. நீங்கள் 4 பேருக்கு அன்னம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் வீட்டில் அது செய்யறதுக்கு உங்களுக்கு முடியாத காரியமாக இருக்கும். அதே சமயம் இங்கு பதியில் வந்து செய்தீர்களானால் எல்லா மக்களும் வந்து இந்த அன்ன தர்மத்தில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். எனவே ஐயாவிடம் கேட்டு நான் இந்த நாளில் அன்ன தர்மம் வைக்கலாமா என்று ஐயாவிடம் கேட்டு செல்லுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு ஐயாவும் மக்களுமாக இந்த திரியேடு வாசிப்பு இன்று 10வது நாள் பட்டாபிஷேக வாசிப்பு பலன் கொடுக்கும் நாள். திருச்செந்தூரில் ஐயா பிறந்து 6 வருடம் சுவாமி தோப்பில் தவம் இருந்து அந்த தவத்தின் பலனாக
தண்ணீர் மண் கொடுத்து 4448 நோய்களையும் தீர்த்து, குட்டம் குறை நோவு, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை, கண்ணீராதவர்களுக்கு கண், நொண்டியை நடக்க வைத்தார். இப்படி பற்பல அற்புதங்கள் அந்த சுவாமி தோப்பிலே ஐயா அற்புதம் செய்து காட்டினார். 18 சாதிகளையும் ஒரு தளத்தில் வர வைத்து, இப்படி எல்லோரும் அங்கு வந்து எல்லா குறைகளையும் நீங்கி இருக்கும் பொழுது, முன்னிகத்தில் பத்மநாப சுவாமியாக இருக்கும் பொழுது நீசன் இந்த குறிப்பாக அந்த ஆரல்வாய் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த தலத்து வரைக்கும் அந்த மன்னனுடைய ஆட்சி, திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சி இருந்தது. அதுவரை உள்ள சாணார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் 64 விதமான தெண்ட வரிகள் போட்டான். இதை பத்மநாப சுவாமியாக இருந்து அவனுக்கு எவ்வளோ புத்தி சொல்லி பார்த்தார் அந்த நீசனுக்கு, அவன் கேட்கவில்லை. சாதாரண மனுவை போலே ஐயா வந்து புத்தி சொல்கிறார். ஏனடா, உலகத்தில் 18 சாதி இருக்கிறது, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரி போடணுமா என்று அவன் சொல்ல, என்ன ஒன்றை வச்சு தான் எனக்கு சிறப்பா என்று அவன் ஐயாவிடம் சண்டை போட, நீ வேணா சாணாருக்கு பயந்து பேசுறிய, நீ வேணா சாணா குலத்தில் போய் இருந்துக்கே என்று அவன் சொல்ல, ஐயா சொல்கிறார், போரேன் நான் உன்னுடைய புறத்தை விட்டு, வாரேன் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு, எளிய சாணான் என்று எண்ணம் வைத்து எந்தனையும் நலிவாக பேசி நகைத்தாயே மானிசா, தருணம் வரும்போது சாணாரிடம் வருவேன். அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் நீங்கள் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர் என்று ஐயா சொல்லிவிட்டு அந்த பத்மநாபபுரத்தை விட்டு ஐயா வருகிறார். ஐயா வந்தப்புறம் அந்த பத்மநாபபுரமே அழிந்து விடுகிறது. இங்கே வந்து திருச்செந்தூரில் இந்த சாணார்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று 1008 மாசி 19 தோன்றி 20ஆம் தேதி சுவாமித்து போகிறார்கள். வந்து 6 வருடம் தவம் முடித்து மண் குறைகளெல்லாம் தீர்த்து ஐயா அப்படி இருந்திருக்கும் பொழுது, வந்த நாள் வந்து வையகத்து இனி நாம் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஐயா நினைக்கிறார்கள். ஆதியை எந்தன் அப்பு அனந்தகுரு என்னை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல, நாராயணர் நினைக்கிறார், எனது மகன் இங்கே வர ஏமா முன்னிருந்து தயவுசெய்து பேசாதீங்க. நாராயணர் தனது மகனை இங்கு வர ஆசைப்படுகிறான் என்று சொன்னவுடன் ஒரு மெய்க்குருவான வீர விசயனுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து ஐயாவை அழைத்து வர அனுப்புகிறார்கள். ஐயா வந்து அந்த சுவாமி தோப்பில் அந்த வாகனம் வந்து நிற்கிறது. 1/2 மணி நேரம் பொறுக்க சொல்கிறார். அந்த 1/2 மணி நேரம் என்பது 6 மாதங்கள். 6 மாதம் அந்த வாகனம் அதில் இருக்குது. 6 மாதமும் ஐயா நினைக்கிறார், இந்த ஆளை நம்மளை இவனை விட்டுட்டு போனோம்னா அந்த மக்களெல்லாம் நொந்து போவார்கள் என்று அவர்களுக்கு நடக்கும் முறைகளெல்லாம் சொல்கிறார். அப்புறம் காலை மடக்கி கண்ணனூர் நோக்கி கைக்குள் நின்ற மக்கள் கலங்கி மிக பார்த்து நிற்கிறார்கள். ஐயா நம்மளை விட்டு போகமாட்டாங்க என்று நினைக்கிறார்கள். ஆனால் 1026 வைகாசி மாதம் 21ஆம் நாள் பூர்வபட்ச பூச நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு ஐயா வைகுண்டம் ஏறுகிறார்கள். அப்படி வைகுண்டம் போன பிறகு எல்லா மக்களும் ஐயாவை அங்கே வாழ்த்தி, சிவபெருமான், லட்சுமி, மூவாதி முக்கோடி தேவர்கள் எல்லோரும் ஐயாவை வரவேற்கிறார்கள். அவருடைய தவத்தை எல்லோரும் மெச்சுகிறார்கள். பிறவி நாசக்கலியன் பொல்லாத வையகத்தில் திரவிதனில் இருந்து ஏற்றுவார் என்று சொல்லி ஐயாவுடைய தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அப்போ நாராயணர் கலைமுனி ஞானமுனி என்ற 2 முனிகளை சாட்சிக்கு வைத்திருந்தார். அந்த சாட்சிகளை கூப்பிட்டு கேட்கிறார், ஏம்பா என்னுடைய பாலன் நல்ல வைகுண்டர் தவத்துக்கு செல்லும் பொழுது வடமேல் மேல் கீழ்நிலையில் ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்று 2 பேரை அனுப்பினேனே, என்னுடைய மகனின் தவத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவை ஞான விண்ணுக்கும் எவருக்கும் ஏத ஒளிச்சுடான மூர்த்தி ஒன்றுக்குள் ஒன்றாய் நின்று உலகம் 7 அனைத்தும் காக்கும் அன்னுக்கும் கடந்த சோதி உங்களுக்கு தெரியாதா? அவர் எள்ளளவு பாவம் சூடாதவர் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது மகனை கூப்பிட்டு கேட்கிறார், ஏம்பா நீ அங்கே நடந்ததை சொல்லு என்று சொல்ல, 6 வருஷம் நான் அதிக தவம் இருந்தேன்.
நான் வாரியிலே வந்திருந்து எனக்கு விஞ்சைகளெல்லாம் நீங்கள் அறிந்தீர்கள். அதன்படி மாதம் திருநாளும் நேரிழைமாறு உள்ளதையும் புத்திரரையும் சேர்த்து பெண்களையும் மாலையிட்டு கோலமணி மாதருக்கு கோடி பல வஸ்துவரை சேர்த்து கொடுத்து வைத்தேன். அந்த நினைவோடு அங்கே இருந்தேன். ஆனாக்கால் இந்த வைகுண்டம் யான் வந்து காண்பேனோ என்று ஐயா சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு இனி பட்டாபிஷேக வாசிப்பு வருகிறது. ஐயாவை அழைத்து அந்த கலைமுனி ஞானமுனியை அழைத்து கேட்கிறார்கள். நாங்கள் மிக கண்டோம் இவரது உண்ணம், நாடு 14 அறியும். காண்கரியது எங்களோட கருணைநாதா, கலியுகத்தை வேறு எடுத்த கடவுள் பாதம். அவர் எள்பாவும் சூடாமல் வாழ்ந்தவர். ஓங்க அவரடியை பணிந்து என்னாலும் நாங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அந்த கலைமுனியும் ஞானமுனியும் கேட்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஐயாவை மேளக்கலைஞர்கள் ஒரு 4 விருத்தத்துக்கு அடிக்கணும், உடனே வாங்க. ஐயாவை வானலோகத்தில் அழைத்து வாசல் தெருவெல்லாம் காட்டுகிறார்கள். கொண்டு தைலம் பதில் மூழ்கி பின்னும் கொடுவர வேணும் என கூற வானோர் மேளத்தோடு உற்றரதம் மீதில் வைத்து ஐயாவை வணங்கி நிற்கிறார்கள். எல்லோரும் சென்றவர்கள் நாரணரின் குண்டமான அங்குள்ள சிறப்பையெல்லாம் காட்டி தன்றமலர் வாழ்த்தங்க பதத்தில் மூழ்கி தண்டிகையின் மீதிருத்தி தயவாய் வானோர் கொண்டவர்கள் மாயனோட பதத்தை விட்டு குலாவி எந்த வானோர்கள் ஐயாவை கும்பிட்டு ஏற்றி வைகுண்ட மாமணி என்ற ஒரு பட்டம் ஐயாவுக்கு வழங்கப்படுகிறது மேலோகத்தில். இனி முடிச்சுட்டு லாஸ்ட் சொல்லுங்க. ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோலேந்தி தரும சோதியின் ஒளி போல் ரத்னம் துலங்கிய முடியும் சூடி நீதி போல் தருமஞாய நெறிபுரந்தர சேயாள சாதியாமுயர்ந்த சான்றோர் தன்னையே வருந்தின் சொல்வார். மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம்பதியில் சென்று முக்கியமான தரும யுகம் நீளம் மதிலே தன்னால் கண்ணிய பொன்கள் சொர்ணம் கைமணம் குளிரகண்டம் பகிசம் நிறைய வைத்து புகழ உண்டினிதாய் வாழ்வே வாழுவேதாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்தோ நலமுடன் வாழும்போது நீனுமே எனது ஜங்கோள் நீதியும் நெறிபால் வந்தே ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் வண்ணமாய் நீத மூன்றும்
வரம்பனு விலையிடாமல் தன்னமாயிருந்து வாழும் சனங்களே பதற வேண்டாம். இன்னமாய் தன்னம் தன்னால் சிரமுடன் இருந்து வாழ்வீர். என்னமேதொன்றுமில்லை எளிமையோ எல்லை கண்டீர். உன்னிலும் பெரியோனாக ஒருவனுள் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோனாக தலைத்தி நீதிருந்து வாழ்வீர். என்னிலும் பெரியோ நீங்கள் யானுங்கள் தனினோ மேலோன் பொன்னில ஓற்று வீசும் பொன்பதி யுகத்து வாழ்வே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாயி தானுட நினைவு முற்றும் தருமமோ நெறியோங்கற்று மேலும் நீள் காலமெல்லாம் வள்ளியருடனே வாழ்ந்தேன் போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வே. மனுக்கள் அவர்க்கு வாய்த்த சட்டம் இதருளியும் மனுக்கள் பெரிய சந்தமிருகங்களுக்கும் ஒன்றாக கூடி ஒக்க ஓர் இனம் போல் நன்றாக ஒரு தளத்தில் நன்னீர் கோடி தோமிக வாழ்ந்திருங்கோ என்றோ வைந்தர் மிக சட்டமிட்டார். வாழ வந்த சந்துகளுக்கு வைகுண்டரபாதே மெச்சி குலைந்தோ மேவி ஒரு இனம் போல் பற்றி பறவைகளுக்கு பங்காக சட்டமிட்டோம். ஊர்வனங்களுக்கு ஒரு போலே சட்டமிட்டு ஆருகத்தில் நீங்கள் பசுமையாய் வாழுமன்றோ. தேவ தெய்வார்க்கு தெய்வ ஸ்ரீமாருக்கும் மூவர் முனிவருக்கும் முக்கோடி தேவருக்கும் எல்லோர்க்கும் நன்றாய் இயல்பாக சட்டமிட்டு வல்லோர்களான வைகுண்ட மமணியோ செங்கோலும் ஏந்தி சிங்காசனமிருந்தும் மங்காத தேவரம்பை மாதரிருபுறமோ சிங்காரமாக தேன்போல் மறை வீச சான்றோர்கள் ஏவள் தன்னுள்ளகம் மகிழ்ந்தோ நின்றேவல் செய்தோ நித்தம் பணி மாறு கட்டியங்கள் கூறி கவரி மிக வீச கெட்டியாய் சான்றோர் கிருபையுடன் மகிழ்ந்தோம் பாவித்தோ நீதம் பரம வைகுண்டரையோ சேவித்து போற்றி தினம் ஏவல் செய்திடவே கண்ணியர்களோடோ காதலாய் தான் என்று மன்னதிய சான்றோர் மக்கள் மனைவியோடும் ஆதி வைகுண்டம் ஆனந்த நாரணரும் நீதியாய் தரும நேரோர் மணி தூக்கியும் சிங்காசனத்தில் சிவசூரிய கோடைக்குள் கங்காதரனார் கற்பிணியை உள் நிறுத்தியும் ஆண்ட பரனும்
ஆதிமுறைப்படியே சான்றோர்கள் போற்ற தருமபதி ஆண்டிருந்தார். இப்பொழுது அந்த பட்டாபிஷேக விருத்தம் படிக்கப்படுகிறது. அந்த விருத்தம் முடிந்தவுடன் மேளதாளம் ஒலிக்க வேண்டும், சங்கு சேண்டி ஒலிக்க வேண்டும், பெண்கள் குறவை விட வேண்டும். ஐயா உண்டு. எல்லோரும் நடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லோரும் உள்ள வாங்கம்மா. எல்லாரும் நடைக்கு வாங்க, முன்னாடி வாங்க. உள்ள வாங்க எல்லாரும். படிமா. வாசகம் படிக்கப்படுகிறது. கொண்டவர்கள் மாயனுட பதத்தில் விட்டு பிளாவி அந்த வானூர்கள் கும்பிட்டேற்ற மண்டகனி மாயவரும் ஈசர்தானும் வைகுண்ட மாமணி எனவே வணங்கினாரே. ஐயா அடிங்க. அறையோர் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். இந்த விருத்தம் படித்து முடித்தவுடன் சங்கி சேண்டி முழங்க வேண்டும். வகுத்திடவே முன்னுரைத்த முறை போலுள்ள மகாபெரிய கிரீடமு அவர்க்கு சூடி பகுத்துடைய செங்கோலும் பரமநாதன் பரம்பெரிய முத்திரியும் பலன்கள் யாவும் தொகுத்திட பொன்னிராளான துயிலும் ஈந்து துதி சிங்காசன மீதில் தூக்கி வைத்து மகத்துவமாய் வாழுமென வானோர் போற்ற மறையவரும் ஈஸ்வரரும் வரமே ஈந்தார். மணி வைகுண்டருக்கு மாமகுடம் சூட்டி அணியாபரணம் அநேகம் எடுத்தணிந்து தங்க குல்லா தளிர்நிற சட்டை பெண்கள் குறவையிட பெரும்பொன் மாலையும் சூடி பன்னீர் பரிமளம் பவள நிற பொட்டிட்டு நன்னீர்கள் ஆடி நாரண கண்மணிக்கு ஆலத்தி வன்னி ஆகாய தீவட்டமும் கோலமடவார்கள் குக்குளித்து நீராடி பட்டுப்பணிகள் பரிமளங்களும் புரிந்து கட்டுமுறையாய் கன்னியர்கள் தான் உயிராய் சிறப்பித்தார்கள் என்ற வாசகம் படித்து முடித்தவுடன் திருச்சங்கு சாண்டி அடிக்க வேண்டும். மணி வைகுண்டருக்கு மாமகுடமும் சூட்டி அணியாபரணம் அநேகம் எடுத்தணிந்து தங்க குல்லாவும் தளிர் நிற சட்டையிட்டு பெண்கள் குறவையிட பெரும்பொன் மாலையும் சூடி
பன்னீர் பரிமளமும் பவள நீர பொட்டுமிட்டு நன்னீர்கள் ஆடி நாரண கண்மணிக்கு ஆலத்தி வன்னி ஆகாயதி வெட்டமும் கோலமடவார்கள் குக்குளித்து நீராடி தேவர்களும் மூவர்களும் திசை வென்ற மன்னர்களும் மூவர்களும் நல்ல மொழி தபல செந்துகளும் நான் முகனும் வேத நல்ல மறையோரும் வானுலகமும் மண்ணுலகும் மன்றுலகும் ஒன்றெனவே நல்லோர்கள் எல்லாம் நாரணார் பொன்பதிக்குள் தெருபவுசு வந்து சிங்கார பொற்பதிக்குள் வீட்டிருந்தார். இப்படி ஐயாவுக்கு சிறப்பு செய்து இருக்கும் பொழுது அந்த அமைந்து அலைந்து கொண்டிருந்த அழகுபதி மண்டபம், சமைத்து இருந்த தங்கமணி மண்டபம், இந்த மண்டபம் மேடைகள் மணிவீதி பொறுத்திருவரலாம் ஐயாவை கண்டு அதெல்லாம் துலங்குகின்றது. ஐயா நல்ல விருச்சம் நல்ல மனுக்களை அழைத்து கொண்டு 63,000 தெருக்கள் கூடைய அந்த துவாரகபதி என்று சொல்லக்கூடிய தருமபதிக்கு நம்மை அழைத்து செல்கிறார். அங்கு சென்றவுடன் குறைபடிகள் வராமல் குணமாக வாழும் என்றார். இப்படியே யாமமெல்லாம் நிறைவேறி 32 அறத்தால் முகிந்த சிங்காசனத்தில் சொப்போத்த மாணாக்கரெல்லாம் சேவிக்க ஒப்பற்ற பொற்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மறு மன்னர் எதிரி வையகத்தில் இல்லாமல் விருமங்கரான வெற்றி வைகுண்டருமே சிங்காசனம் இருந்து தெய்வ சான்றோர்கள் நடத்தி பொங்காரமான புவி தர்ம ராஜ்யத்தில் ஆளுவார் என்ற ஆகம நூல்படியே 7 பெண்மக்கள் இனம் ஒன்றாய் தான் கூடி வாழ வேணுமெனவே வாழ்த்தி சிங்காசனத்தில் ஆள வைகுண்டர் இருந்தார் பொன்மாதி என்று வாசகம் படித்து முடிக்கவும் மேளம் சங்குதனம் மேளம் அடிக்க வேண்டும். நம்மளையெல்லாம் வாழ்த்துகிறார்கள். வாழ்த்திவிட்டு மனுக்களுக்கு ஒவ்வொரு சட்டம் போடுகிறார். என்னப்பா மைக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரே தளத்தில் எல்லோரும் நன்னீர் குடித்து மிக வாழுங்கோ என்று வைந்தர் சட்டமிடுகிறார். வாழ வந்த ஜந்துகளுக்கு வைகுண்டர் அப்போது மெச்சி குலைந்து நீங்கெல்லாம் ஒன்றாக வாழுங்கள் என்று பச்சி பறவைகளுக்கும் எல்லோருக்கும் ஐயா பாங்காக சட்டம் விட்டுவிட்டு கட்டியங்கள் கூறி கவரி மிக வீசி நிற்க கெட்டியாய் சான்றோர் கிருபையுடன் மகிழ்ந்து பாவித்து நித்தம் பரம வைகுண்டரையும் சேவித்து போற்றி தினம் ஏவல் செய்திடவே கன்னியர்களோடு காதலாய் தானின்ற மன்னதிய சான்றோர் மக்கள் மனைவியோடு ஆதி வைகுண்டம் ஆனந்த நாரணரும் நீதியாய் தர்ம நேரோர் மணி தூக்கி சிங்காசனத்தில் சிவசூரிய குடைக்குள் கங்காதனரால் கற்பினையை உள்நிறுத்தி ஆண்டபரனும் ஆதி முறைப்படியே சான்றோர்கள் போற்ற தர்மபதி ஆண்டிருந்தார். ஐயா மேலே அடிங்கய்யா.
வன்மமே இல்லாமலும் வைந்தரும் பொறியாண்டா ஆண்டனர் பொறியிரு மூன்றிலும் போரின் பூண்டனர் புலமென காவி வைந்தரும் தாண்டிய போர் குடை தாங்கும் புகழையும் தோன்றிரும் ஓர் மொழி பொருந்தன் வாழ்ந்தனர் பருவிடும் மதிவென பவந்து சேவல கருவியும் முழமழு கமழ்ந்து கைமல அடவியும் மலர்மல அடவிய பூவின கருவியும் உடைவழி தோக்கி வாழ்ந்தன பொருளது பொருந்தியாகிய அன்முகமறையிலும் அமர்ந்து பூந்திரு இன்முகமறியும் இருந்தாழ்ந்தனர் முதமுகவானவர் மூன்றன ஒன்றின சதியெய்த காலன சமைந்து வாழ்ந்தன உதவன மனமும் உவந்திலாவிய நிதம் நினை வளர்வரானிறந்து வாழ்ந்தன சீரணி உமையாள் பங்கர் சிவமயிழ்ந்தினிதாய் வாழ நாரணர் திருவும் வாழ நான்முக வேதன் வாழ வாரண வானலோக மாதவரெல்லாம் வாழ காரண கண்ணியான கமல பூமாதுவால பூமாதுவான பகவதியும் வாழ பொன்மாது சரசுபதியும் புரிந்து வாழ நாமாதுவான பூ மடந்தை வாழ நாகரிக தேவியர்கள் நலமாய் வாழ போர் மாது வீரமா காளி வாழ பொன்னுலக தருமபதி பொருந்தி வாழ சீர்மாது கொண்ட புகழ் சான்றோர் வாழ சிவவைந்தராசருமே சிறந்து வாழ மாது திருலட்சுமியாள் மகிழ்ந்து போற்றி மாயனுட முகம் நோக்கி மாதுதானும் தீதகலும் நாயகமே சிறந்த மாலே தேசமதில் உமக்கெதிரி தோன்றிற்றென்றூ நீதமுடன் தோன்றி அங்கே அபுகங்கள் தோறும் நிந்தனைகள் வடுவதன அறியச் சொல்வீர் ஏதுரைக்க மாதவள்க்கு மாயழ்ந்தானும் இத்தனையும் எடுத்துரைக்க இசைவாழ் பின்னும் அந்த நாதனுட அடியை போற்றி பொன்மானே எனதுடைய தேனே கண்ணே இன்று வரை குரோணி உயிர் தன்னை நீரும் ஏழு பிறவி செய்தவனை இசைந்து பார்த்தோம் நன்னியள்ளே போலினிவு காணாவண்ணம் ஞாய நடு கேட்டவனை தன்னால் கொன்னீர் பின்னும் உமக்கு எதிரியுன்னோ முண்டோ சொல்லம் பெரியங்குரு வெணப்பணிந்து போற்றினாலே போற்று மடமயிலான சீதை வெண்ணின் பொன்முகம் பார்த்தருள் புரிந்து புகழ்வாராயன் சாற்று மேலக்கெதிரி வந்த வாரே என்று தான் உரைத்தாய் நீ அறிய தன்மையாக கீர்த்தியுடன் நான் உரைத்தேன் காண்ட
மனமாக கிளிமொழியே இனி எனக்கு கேளுமேடும் வேற்றுமொரு எதிரி உண்டோ என்று கேட்ட மள்ளியில மாமயிலனயமாதே கேள்மோ மாதே நீ கேளு ஈரேழு பூமி மண்ணிலுவராளி வளர்வரை சூழிதான சீதே நீ வரையனதுள்ளறியாமாய ஜெகவீர சாலம் எனக்கு உண்டு எனவகுண்டு வர யுகங்கள் தோறும் பிறக்கவே நான் கேட்க புரிந்தாரீசர் மாதேயன் பங்கர் வழி குளங்கள் மாய்த்து மறுமன்னர் எதிரே எல்லா வண்ணம் வாழ்வோ இனிமேலும் எனக்கு எதிரி இல்லை மானே எமது மக்களோடும் கூடியிருந்து வாழ்வோம் மனுவோரும் முனிவோரும் வானலோக மேலோரும் என் வாக்கு வழியே வாழ்வார் இனி வேறு பயமேதோ எனக்கு மாதே இளங்கும்பதிய மீதில் உன்னை இடமே வைத்தோ பணிமாறு கால முதல் அரசே ஆள்வோம் பதரமணம் வேண்டாமென பகந்தார் மாயனுரை மனமதிலே மாது கேட்டு மகிழ்ந்து முகம் மலர்ந்து வாய் புதைத்து நின்று தீயனும் மாகொடிய அரக்கர் சேர்க்கை திரையறுக்க நீர் துணிந்து சென்ற நாளே நாயனரி காணாத அடிமை போல நடுங்கி மனம் துடைந்து மகிழாலே அதியடி ஆயருமை நாயடியால் என்று கண்டேன் அகமகிழ்ந்தேன் எனதுயர் இழந்திட்டேனே இகழ்ந்திட்டேன் என்ற மட மயிலே மானே என்றாவி இருகையால் மாதையாவி புகழ்ந்திட்ட மானமணி மேடை பூக்கி பூவையரை இடமிரித்தி புகழ்ந்து வாழ மகிழ்ந்திட்ட மானமுறை நீதி வாழ மறைவாழ இறையவரும் மகிழ்ந்து வாழ உகந்திட்ட மானமுறை நூல் போல் வாழ உம்பர் சிவ மாதுலகம் மனுவோர் வாழ மாதவர்க்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மனவோர்கள் அறிய மாயன் தாதனியும் தாமரையோர் பதியில் மேவி தழைத்திருக்கும் சான்றோரில் தர்மவாளன் நாதன் அருள் மறவாத ராமகிருஷ்ண நாடநகம் மகிழ்ந்து வர நலமாய் வாழ்ந்த சீதனரி கோபாலன் மனதில் ஓதி செப்பனவே நாதன் உரை தோவத்தவாரே யுகாயுகங்கள் தோறும் என்னை இங்கே நிறுத்திவிட்டு எங்கு செல்வீர்கள் என்று லட்சுமி மகாலட்சுமி அம்மா நாராயணரிடம் கேட்க, உங்களுக்கு எதிரி யாரும் தோன்றிவிட்டானா? என்னை மட்டும் தனிமையில் வைத்துவிட்டு நீங்கள் சென்று விடுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது ஐயா சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கதையை. இந்த அகிலம் பிறந்தது, அப்புறம் சிவபெருமான் யாகம் வளர்க்க குரோணி பிறந்தது. குரோணியை 6 துண்டாக வெட்டியது.
அவனுக்கு ஒவ்வொரு பிறவி கொடுத்தது, அவனை வாழ வைப்பதற்கு வரம் கொடுத்தது, அந்த வரம்படி அவன் வாழாமல் இருந்த காரணத்தால் அவனை மாளச் செய்தது. இப்படி எல்லாம் ஐயா சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லி முடிச்சுட்டு ஐயா சொல்கிறாங்க, இனிமேலும் எனக்கு எதிரி இல்லை மானே, எமது மக்களோடு கூடியிருந்து வாழ்வோம். மனுவோரும் முனிவோரும் வானலோகம் 7 லோகம் என் வாக்குப்படியே வாழ்வார்கள் என்று ஐயா சொல்கிறார். இனிமேறு பயமேதோ எனக்கு மாதே, இலங்கும்பதி மீதுன்னை இடமே வைத்து பனி மாறும் காலம் வரை உன்னை வைத்து நான் ஆள்வேன், இனி பதற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் நான் ஞாயிறறி காணாத அடிமை போல நடுங்கி மனது உடைந்து இருந்தேன், இனிமே என்னுடைய துயரையெல்லாம் நான் இழந்தேன் என்று நாராயணரை பார்த்து சொல்ல, இகழ்ந்திட்டேன் என்ற மடமாயில் மாதே, என்றாவி இருகையால் மாதை ஆவி புகழ்ந்திட்ட மானமடை புக்கி மகிழ்ந்திட்ட மானமுறை நீதி வாழ மறை வாழ இறைவரும் மகிழ்ந்து வாழ உகழ்ந்திட்ட மானமுறை நூல் போல் வாழ உம்பர் சிவ மாதுலக வாழ்க வாழ்க என்று ஐயா எல்லோரையும் வாழ்த்துகிறார்கள். இந்த திருவிழாவிற்கு தர்மம் கொடுத்த அன்பர்களெல்லாம் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்களோ அவர்கள் தொழில் ஐயா பேரில் சிறக்க வேண்டும். எத்தனையோ விலைவாசி ஏற்றத்திலையும் நீங்கள் கொடுத்த செல்வத்தை, நீங்கள் கொடுத்த தர்மத்தை ஐயா ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஐயா சிறப்பு செய்வாங்க. அதனால் வந்திருக்க மக்களும் வரவேண்டிய மக்களும் இது நாள் வரைக்கும் வந்த மக்களுக்கும் ஐயா வாழ்த்து சொல்லி, இந்த பூ கொடுத்துருவாங்க, அப்புறம் சமையல் கலைஞர்கள், மேள கலைஞர்கள், எத்தனையோ பேருக்கு இது வில்லுப்பாட்டு இசைத்தாங்க. 10 மணிக்கு நிகழ்ச்சி ஜோராக இருந்தது. சிறப்பித்த வில்லிசை கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி, அப்புறம் உயிர் பிரியாத நண்பர் சக்தி சவுண்ட் சர்வீஸ் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, வாரான கதை வகுத்த நாதன் வாழ, வகுத்து எழுதி படித்த குல மனுவர் வாழ, வீரான தெய்வசக்தி மடவார் வாழ, வீரமுக லட்சுமியும் விரைந்து வாழ, நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெளிந்து நவின்று கற்றோர் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றூழி காலம் இருந்து ஆழ்வார் திண்ணம் என்ற வாசகம் படித்தவுடன் சங்கு சேண்டி மேளம் முழங்க வேண்டும். என்னுடன் ஐயா திரையேடு வாசிப்புக்கு 3 மாதத்துக்கு முன்னாலே செந்தில்குமார் ஐயா என்னை பார்த்து சொன்னாங்க, நான் கண்டிப்பாக வாரையா, போன வருஷம் வந்தேன், இந்த வருஷமும் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லியிருந்தேன். என்னை அழைப்பதற்கு காரணமாக இருந்த ஐயா வைகுண்டருக்கும் என்னை அழைத்த ஐயா செந்தில்குமார் ஐயாவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, என்னோட 7 வாசித்த பரமசிவம் மருதமுத்துரை ஐயா, அவரை பரம்பரையாக 7 வாசிக்கிறவங்க, அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு எல்லாருமே 7 வாசிக்கவங்க. 3 தலைமுறை 7 வாசிக்கிறவங்க இவங்க. அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்த பரமசிவத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, இந்த வாசகம் படிக்கப்படுகிறது. இந்த வாசகம் படித்து முடித்தவுடன் எல்லோரும் சங்கு மொழி உலங்க வேண்டும், மேளதாளங்கள் ஒதுக்க வேண்டும். வாரான கதை வகுத்த நாதன் வாழ, வகுத்தெழுதி படித்த குலமனுவோர் வாழ, வீரான தெய்வ சக்தி மடவார் வாழ, வீரமுக லட்சுமியும் விரைந்து வாழ, நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெளிந்து நவின்று கற்றோர் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றோழி காலம் இருந்தாழ்வார் திண்ணம். இன்னும் ஒரு விருத்தமும், அப்புறம் அடுத்த வருஷம் திரையேடு வாசிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே காப்பும் படித்து நிறைவு செய்யப்படும். திண்ணமிந்த அகிலதிரட்டமானை தன்னை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோர் எண்ணமிந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதார இயல்பு பெற்று
வாழ்வும் பெற்று மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியாக திண்ணம் இந்த பார்மீதில் சாகா வண்ணம் நீடோழி காலமிருந்தாள் வாத்தின்னோ. ஏரணியோன் மாயோன் இவ்வுலையில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் மீண்டிய களியன் வந்த விசலத்தால் கையிலேயே சான்றவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்கராவதியே எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்து உன்னகமே வைத்து எங்களை ஆட்கொள்ளுவாய். சிவ 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 சிவாரகராரகரா அலையிலே துயிலாதி வராகவா ஆயிரத்தெட்டாம் ஆண்டினில் ஒரு பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலை உமிழ்ந்து பின் உற்றதட்சணோ நீரில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல உக தர்மமாகுமே. திருமொழி சீதையாൾക്ക് சிவதலோ புகழெங்கோ ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார்.
Bye.